Okay, guys. Chronic venous insufficiency causes CEAP classification, clinical manifestation. Definition அதாவது வெயினால் வந்து அந்த ஆக்சிஜன் போரான பிளட்டை ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். அதாவது வெயின்ட ஃபங்க்ஷனை வெயின் செய்ய இல்லாமல் இருக்கிறது தான் க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. இது என்ன செய்யும்? லீடிங் டு த ஸ்டாசிஸ் பூலிங் இன் த லெக். அப்போ கீழே மேலே பாடினே கீழே எல்லா பிளட்டும் வந்து இருந்துடும். கோசஸ் ப்ரைமரி செகண்டரி கோசஸ் இருக்குது. ப்ரைமரி கோசஸ் பார்த்தமாக இருந்தால் வேல்வ் வந்துட்டு இன்கம்பிட்டன்சி. அதாவது நார்மலாக வேல்வ்ஸ் என்ன வெயினில் இருக்க வேல்வ்ஸ் வந்து இப்படி ஃபுல்லாக மூடும். அப்போ மேலே போகிற பிளட் என்ன செய்யாது, கீழே வராது, மேலேயே போகும். ஆனால் இங்கே நடக்க போதுண்டா வேல்வ் வந்து ஃபுல்லாக மூடாது. அப்போ மேலே போகிற பிளட் வந்து போனாலும் திரும்ப ரிட்டர்னில் வந்து கீழே விழுந்துடும் பிளட். அதனால் இது வந்து ஜெனட்டிக் வீக்னஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ வெரிகோஸ் வெயினில் இதை பார்க்கலாம். வேல்வ் இன்கம்பிட்டன்சி இது வந்து ப்ரைமரி கோசஸாக இருக்க போகுது. செகண்டரி கோசஸ் பார்த்தோம்னா போஸ்ட் த்ரோம்போட்டிக் சிண்ட்ரம்ஸ், அதாவது டீப் வெயின் த்ரோம்போசிஸுக்கு பிறகு ட்ரோமா ஏவி ஃபிஸ்டியூலாவுக்கு பிறகு வர்றது. இதில் வந்து வேல்வ்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்க போகுது. வேல்வ்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ப்ரைமரி வந்து ஒன்லி வேல்வ்லேயே பிரச்சனை வரும். அதே மாதிரி செகண்டரியில் பார்த்தோமா இருந்தால் ஒப்ஸ்ட்ரக்ஷன் டு த வீனஸ் ஃப்ளோவில் ஒப்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நடக்கும். உதாரணத்துக்கு ப்ரெக்னென்சி, ஃபைப்ராய்ட்ஸ், பெல்விக் மெலிக்னன்சி, எசைட்ஸ், அப்டாமினல், இங்குனல் லிம்படினோபதி எல்லாம் இதுக்கு செகண்டரிக்கு வரும். CEAP கிளாசிஃபிகேஷன், அதாவது E for clinical, E for etiology, A for anatomical, P for pathophysiology. கிளினிக்கலை வச்சு பார்த்தமாக இருந்தால் C0 to C6 வரைக்கும் போகும். அதாவது நோ விசிபிள் சைன்ஸ் 0. C1 மீன்ஸ் டெலண்டெக்டேசியா, அதாவது ஸ்பைடர் வெயின் ஓ reticular veins. C2 varicose vein more than 3 mm. C3 edema. C4 skin change, அதாவது pigmentation, eczema என்றது C4A. C4B சொல்கிறது லிப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ், எட்ரோபி, பிளேச்சியன் சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்கின் சேஞ்சஸ். C5 சொல்கிறது ஹீல்டு வீனஸ் அல்சர். C6 ஆக்டிவ் வீனஸ் அல்சர்ஸ் ஆയിരിக்கும். எத்தியோலஜிக்கலி பார்த்தமாக இருந்தால் ப்ரைமரி செகண்டரி கன்ஜெனிட்டல்னு சொல்லுவோம். அனட்டாமிக்கலி பார்த்தமாக இருந்தால் சூப்பர்ஃபிஷியல், டீப் அண்ட் பெர்ஃபரேட்டரை வச்சு சொல்லலாம். அனட்டாமிக்கல் வெயின் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் வெயின் ஆஃப் த லெக். பெத்தோஃபிசியோலஜிக்கலி பார்த்தோமா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஓ ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஓ போத் ரெண்டுமே இருக்கலாம். ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை அமைக்கலாம், ஒப்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனை அமைக்கலாம், இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் லைக் ஹெவினஸ் என்ற ஃபுல்லாக கால் ஃபுல்லாக இருக்க பிளட் திரும்ப போகாமல் காலில் ஹெவினஸ் இருக்கும். ஃபெட்டிக், இச்சிங், ப்ரூரைட்டிஸ் அண்ட் எடிமா வேர்சன் இன் த ஈவினிங், பெட்டர் இன் த மார்னிங். ஏண்டா ஸ்லீப் படுக்கக்குள்ளே என்ன செய்யும், இப்படி இந்த ஷேப்லானே படுக்குது. அப்போ இது கீழுக்கு இறங்கிடும், ஹார்ட்டுக்கு திரும்ப பெய்த்திடும். ஆனால் ஈவினிங் டைம்லலாம் வேர்ஸ் ஆகிடும். ஏண்டா காலையிலேருந்து இருப்பாங்க, எழும்பி நடப்பாங்க, அப்படி செய்யக்குள்ள என்ன செஞ்சிடும், எல்லா பிளட்டும் காலில் வந்து தேங்கிடும். பெயின், எக்கிங் பெயின், பிரஸ்டிங் பெயின் விரிக்கும். trophic changes like hyperpigmentation, அதாவது ஹீமோசிடரின் டிபோசிஷனால், லிப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிங், ஹார்ட்னிங், ஷைனி ஸ்கின் ஆகிய போகுது. அல்சர்ஸ் லைக் யூஸ்வலி மீடியல் மெலியோலஸில் வந்து அல்சர்ஸ் இருந்தால் அது வந்து கிளாசிக்கல் ஃபார் த வீனஸ் அல்சர். ஷீப் வந்துட்டு கிளினிக்கல் எத்தியோலஜி, அனட்டமி, பெத்தோஃபிசியோலஜி. ரிமெம்பர் த C4 to C6. ஏனண்டா C4 to C6 வந்துட்டு ஈனியாங்கள் அது கண்டிஷன் வந்து சிவியர் ஆகுதுன்னு அர்த்தம். டேஞ்சரஸ் ஸ்டேஜஸ், ஏன்னா ஸ்கின் சேஞ்சஸ் அண்ட் அல்சர்ஸ் வருது. வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட், மெடிகேஷன், கம்ப்ரெஷன், ஸ்க்ளரோதெரப்பி என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதாவது இப்போ முன்ன பார்த்தோமே க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி, இதை வந்து வெரிகோஸ் வெயினை வந்து உண்டாக்கும். இப்போ வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறது என்ன, இது வந்து அப்நார்மல்
obturous dilation and the elongation of the superficial vein தான் வந்து வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். இப்போ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கோல்ஸ் பார்த்தமாக இருந்தால் நம்ம வெரிகோஸ் வெயின் ஓகே லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அடுத்த கடியில் இருக்குது. வெரிகோஸ் வெயினை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, வெரிகோஸ் வெயின் எத்தியாலஜி எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பார்ப்போம். வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னால் நம்ம நான் சர்ஜிக்கல் மெத்தடில் பார்த்தா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கோல்ஸ் லைக் ரிலீவ் த சிம்டம்ஸ், ப்ரிவென்ட் த ப்ரோக்னோசிஸ் அண்ட் த கம்ப்ளிகேஷன், டு நாட் க்யூர் த டிசீஸை வந்து க்யூர் பண்ண மாட்டோம், சிம்டமேட்டிக் ரிலீஃபை தான் நம்ம கொடுப்போம். கம்ப்ரெஷன் தெரப்பி தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் விஷயம் ஃபார் த கன்சர்வேட்டிவ் கேர். எலாஸ்டிக் பெண்டேஜஸ் ஓ த ஸ்டாக்கிங், கம்ப்ரெஷர் ஸ்டாக்கிங்ஸ், அதுலேயும் கிளாஸ் 1 to class 3 ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது. எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமென்ற அடிப்படையில் அது அந்த 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. நார்மலாக பார்த்தோம்னா ஆங்கிள் லெவலில் 30 to 40 mm ப்ரெஷர் தேவைப்படும். மெக்கானிசம் ரெடியூஸ் த வெயின் diameter, so it will increase the velocity, improve the valve function, reduce the edema. Medications like phlebotomic or venoactive drugs like biosmin ஹெஸ்பெரிடின் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி ட்ரோக்ஸரியூட்டின் கொடுக்கலாம். effect பார்த்தோம்னா இதெல்லாம் reduce the inflammation, improve the venous tone, reduce the capillary permeability. Evidence is the moderate evidence தான், ஆனால் mainly symptomatic relief தான் இது. sclerotherapy என்றா destroy the vessels from the inside. வெசல்ஸை நம்ம என்ன செய்ய மாட்டோம், இன்சைடை வந்து நம்ம இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவோம். எப்படின்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஸ்க்ளோரண்ட் லைக் பொலிடோகெனால், சோடியம் டெட்ரா டிகைல் சல்ஃபேட் இன் த வெயின். இது என்ன செய்யும், எண்டோத்தீலியல் டேமேஜை கொண்டு வரும். அப்போ இது வந்து த்ரோம்போசிஸுக்கு வழிவகுக்கும். த்ரோம்போசிஸ் என்னையும் ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஃபைப்ரோசிஸ் வந்து ஒப்ளிட்டரேஷன் ஆஃப் த வெயினை வந்து ஒப்ளிட்டரேஷன் பண்ணும். அதாவது இண்டிகேஷன் லைக் ரெட்டிகுலர் வெயின்ஸ்ன்னு சொல்கிறது சூப்பர்ஃபிஷியல் வெயின் வந்து இதாக பிரச்சனை ஆகிறது. டெலண்டெக்டேசியா, ஸ்மால் வெரிகோசைட்ஸ், ரெசிடுவல் வெயின் ஆஃப்டர் சர்ஜரி, இதை என்ன ஸ்க்ளெரோதெரப்பி யூஸ் பண்ணலாம். சோடியம் டெட்ரோடிகைல் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா 3% எஸ்டிடின்னு சொல்லுவோம். இதை 3% எஸ்டிடி யூஸ் பண்ணுறது, இந்த எஸ்டிடியை வந்து 3% தான் யூஸ் பண்ணுவோம். contraindication like acute deep vein thrombosis செய்யலாம், severe arterial disease செய்யலாம், allergy to the sclerant people செய்யலாம், pregnancy டைமில் செய்யலாது. வெரிகோஸ் வெயின் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்தோமா இருந்தால் ஸ்கின் கேன்சர், டயபெட்டிக் ஃபுட், அத்தரோஸ்க்ளரோசிஸ், ட்ரோஃபிக் அல்சர்ஸை வச்சு பார்த்தா. அட்ரீரியல் அல்சர்ஸ், அத்தரோஸ்க்ளரோசிஸ் பார்த்தோமா இருந்தால் இது பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் வீனஸ் இதில் வந்து பெயின் இல்லைன்றதை கவனத்துக்கு கொள்ளணும். லொக்கேட்டட் ஆன் த அது இப்போ ஆர்டீரியல் தானே, ஆர்ட்ரி சப்ளை வந்து தூரம் யாருக்கு இருக்கும், டோக்கு தான் முதல்ல இருக்க போகுது. டோக்கு தானே இருக்க போகுது. அப்போ டோக்கு தான் நிற்க போகுது. ஏன்னா இவர் தான் ஆக தூரம் இருக்கார் ஹார்ட்லேருந்து. ஆகவே ஸ்டார்டிங் அல்சர் வந்து டோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர்ட்ரியல் அல்சர் ஹீலில் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். பேல் பேஸ், பங்க்ஷர்ட் அவுட் அப்பியரன்ஸ், பல்ஸ் அப்சென்ட் அடிக்க போகுது, இல்லாட்டி வீக் பல்ஸ் அடிக்க போகுது. ஆங்கிள் பிராச்சியல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா 0.9 விட குறைய இருக்கும். ஸ்கின் இஸ் கோல்ட் அண்ட் பேல், ஹேர்லெஸ் ஆகிக்க போகுது. வீனஸ் அல்சர்ஸ் யூஸ்வலாக பார்த்தா இது வந்து லொக்கேஷன் மீடியஸ் மெலியோலஸ் ஏரியாவில் தான் கூடுதலாக இந்த பெயின்லெஸ் மைல்ட் பெயின் இருக்க அல்சர் வரும். இர்ரெகுலர் ஷேப் அறிக்கும், செலோட் கிரானுலேட்டிங் பேஸ் அறிக்க போகுது. பல்ஸ்லெஸ் ப்ரெசன்ட், எடிமா, வெரிகோஸ் வெயின் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, பிக்மெண்டேஷன் ப்ரெசன்ட் ஆகிக்க போகுது. ஆனால் ஆங்கிள் பிராச்சியல் இண்டெக்ஸ் வந்து நார்மலாக இருக்கும்.
diabetic foot ulcer சொல்கிறது located on the pressure points like plantar surfaceல நிறைய போகுது. நியூரோபேத்தி அதாவது loss of sensation என்னையாது சென்சேஷன் நிற்காது பேஷண்ட்டுக்கு ஏன்னா நியூரோபேத்தி டிபிட காம்ப்ளிகேஷன் நியூரோபேத்தி அண்ட் கேலோஸ் ஃபார்மேஷன் ரிஸ்க் ஃபார் த osteomyelitis ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிக்ஸ் இருக்கும். ஸ்கின் கேன்சர் அதாவது ஸ்கின் கேன்சரில் பார்த்தோமா இருந்தால் அல்சர் வித் ரைஸ்ட் ரோல்டு எட்ஜ் ஆகிக்க போகுது. பயோப்சி ரிக்வயர்ட் இஃப் த அல்சர் டசன் ஹீல் வித் த ஸ்டாண்டர்ட் கேர். அப்போ அடுத்தது பார்க்கறதுக்கே டிபிக்கல் கண்டிஷன் ஆகிக்க போகுது. பயோடர்மா கேங்க்ரினோசம் அதாவது ரேபிட் ப்ரோக்ரஸிங் பெயின்ஃபுல் அல்சர்ஸ் வித் த பர்பிள் அன்டிட்டர்மைண்ட் போர்டர்ஸ் ஆகிக்க போகுது. அசோசியேட்டட் வித் இரிட்டபிள் பவுல் டிசீஸ் ஆர்த்ரைட்டிஸோடு சேர்ந்து இருக்கும். அதாவது ஆர்ட்ரியை பார்த்தோமா இருந்தால் நமக்கு பல்பேட் பண்ணி பார்க்கல கோல்டு பேல் பெயின்ஃபுல் பல்ஸ்லெஸ் வந்துட்டு அப்சென்ட் ஆகியும். வீனஸ் பார்த்தோம்னா வார்ம் சூடாகிக்க போகுது. வெட் எடிமட்டஸ் பெயின்லெஸ் பல்ஸ் ப்ரெசன்ட். மெயினாக வீனஸ் அல்சர் வந்து மீடியல் மெலியோலஸில் வரும். modern approach to the surgery for the varicose vein postoperative care ன்னு பார்த்தோமா இருந்தால் modern approaches like minimal invasive methods அதாவது endovenous thermal ablation, foam sclerotherapy, mechanico-chemical ablation, cyanoacrylate glue, phlebectomy இதெல்லாம் வந்து மாடர்ன் அப்ரோச்சஸாக இருக்கும். அடுத்து மினிமல் இன்வேசிவ் மெத்தட்ஸாக இருக்க போகுது. ட்ரெடிஷ்னல் சர்ஜரி ஸ்டில் யூஸ் இன் சம் கேசஸ் அதாவது ஹை லிகேஷன் அதாவது குரோசெக்டோமி ப்ளஸ் ஸ்ட்ரிப்பிங் பண்ணி எடுக்குது. அதாவது சர்ஜரி வெரிகோஸ் வெயின் சர்ஜரியில் விளக்கம் என்னென்னா சிம்பிள். வெயினால் தான் பிரச்சனை வருது, வெயினால் தான் இங்கே பெயின் வருது, பிரச்சனை எல்லாம் வருது. ஆகவே வெயின் இல்லாமல் எடுத்து விடுவது அவ்வளோதான் விஷயம். அப்போ ட்ரெடிஷ்னல் சர்ஜரியில் என்ன வெயின் எடுக்கிறதுக்குரிய வேலையை பார்க்குது. அதுக்கு அந்த ஸ்ட்ரிப்பர்ஸ் இருக்குது. அதாவது வெயின் ஸ்ட்ரிப்பர்ஸை போட்டு ஒவ்வொரு துண்டு செய்வோம் எடுப்போம். அதாவது எபவ் நீ பிலோ நீ அண்ட் மல்டிபிள் அவ்லூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். மினிமல் இன்வேசிவ் மெத்தட்ஸை பார்த்தமாக இருந்தால் இதில் எண்டோவீனஸ் தெர்மல் அப்ளேஷன் அதாவது லேசர் ஓ ரேடியோ ஃப்ரீக்வென்சி அப்ளேஷன் இஸ் ஆஃப் த கிரேட்டர் வீனஸ் வெயின். ரீப்ளேஸ் த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரிப்பர்ஸ் இங்கே இதை யூஸ் பண்ண மாட்டோம். லெஸ் பெயின் ஃபாஸ்ட் ரிகவரி. அப்போ லேசர் டெக்னிக் இல்லாட்டி ரேடியோ ஃப்ரீக்வென்சி டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிரேட்டர் சஃபினஸ் வெயின் என்ன செய்வோம் வெளியே எடுப்போம். ஃபோம் ஸ்க்ளெரோதெரப்பி அதாவது அல்ட்ராசவுண்ட் கைடட்டோட இன்ஜெக்ட் பண்ணுவோம். என்னத்தை ஃபோம் ஸ்க்ளெரோசென்ட் அதாவது ஃபோம் ஸ்க்ளெரோசென்ட் என்னது எஸ்டிடியோட சேர்ந்து வித் த மிக்ஸ்ட் வித் CO2ஓட சேர்ந்து என்ன செய்வோம் ஃபோம் ஆகி அனுப்புவோம். எஸ்டிடிஎன் என்ன சோடியம் டெட்ராடிகைல் சல்ஃபேட் சோடியம் டெட்ராடிகைல் சல்ஃபேட்டோட CO2 சேர்த்து என்ன செய்வோம்டா அல்ட்ராசவுண்ட் கைடட்டோட நெய்வோம் இந்த வெயினுக்குள்ளே அனுப்புவோம். இதுதான் ஸ்க்ளெரோதெரப்பி. மெக்கானிக்கோ கெமிக்கல் அப்ளேஷன் அதாவது கம்பைன்ட் மெக்கானிக்கல் டேமேஜ் ப்ளஸ் ஸ்க்ளெரோதெரப்பி. நோ ஹீட்டோ அனஸ்தீசியாவோ தேவைப்படாது. சயனோஎக்ரைலேட் க்ளூ அதாவது வீனா சீல்னு சொல்லுவோம். சீல் த வெயின் வித் த மெடிக்கல் க்ளூ. ப்ளெபெக்டோமி அதாவது மைக்ரோ இன்சிஷனில் போட்டு ரிமூவ் த பிரான்ச்சஸ் வெரிகோசைட் பிரான்ச்சஸ் என்னையும் மைக்ரோ இன்சிஷனை போட்டு வெளியே எடுப்போம் துண்டாக. postoperative care like early ablutions, walk immediately after surgery to prevent the deep vein thrombosis. இப்போ டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்குமானதால் ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 to 10 நிமிஷம் நடக்க சொல்லுவாங்க பேஷண்ட்டு. Compression very important. Wear compression stockings for 2 to 4 or 2 to 6 weeks. NSAIDs for the pain, follow up duplex ultrasound to check the DVT or the recanalization நீக்கான்னு பார்க்கறதுக்கு. வெரிகோஸ் வெயினை பதிப்பான்னு சொல்கிறாங்க. வெரிகோஸ் வெயின்ன்ற நம்ம சொன்னோம் இது வந்து ஜெனட்டிக் வீக்னஸ் ஆஃப் த வெயின் வால் ஓ வேல் பிரச்சனை. ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ஒபேசிட்டி, ப்ரெக்னென்சி, கன்ஸ்டிபேஷன் இது செகண்டரி காசஸ் இன்ற அப்டோமன் ப்ரெஷர் கூடதால் வரும். அது முன்னே நம்ம பார்த்தோம் அதாவது க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சியில் பார்த்தோம் என்ன வேல்வின் காம்பிடென்சியல் என்ன பெக் ஃப்ளோ நடக்கும்.
பெக் ஃப்ளோ நடக்கிறதால வீனஸ் ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். வீனஸ் ஹைப்பர்டென்ஷன் வெயின் டயலேஷன் ஆகும். வெயின் டயலேஷன் ஆனால் வேல்வ் என்ன இன்கம்பிட்டன்ஸ் ஆகும். இது ஒரு விசேஷ சைக்கிளாக ஃபார்ம் ஆகி இது ஃபுல்லாக வந்து இருக்கும். ஷீப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். Indication for the surgery, symptomatic varicose vein like pain, heaviness, affecting the quality of life. So we have to do the surgery. Complications like bleeding, superficial thrombophlebitis, and venous ulcer. C5 to C6 இந்த CEAP கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம்னா venous ulcer வரும். காஸ்மெட்டிக் கன்சர்னுக்காக செய்வோம் பேஷண்ட் ரிக்வயர் பண்ணால். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் கொரோசெக்டோமி, அதாவது லிகேஷன் ஆஃப் த ஸ்பீனோஃபிமோரல் ஜங்ஷன், அதாவது ஸ்ட்ரிப்பிங் யூஸ் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் த greater saphenous vein trunk, phlebectomy, removal of the branches, or subfacial endoscopic perforated surgeries for the incompetent perforation of the ulcer. இதிலெல்லாம் பார்த்தோம் எப்படி வெரிகோஸ் வெயினுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறதுண்டு. மெத்தட் ஆஃப் டயக்னோசிஸ் மெத்தடை பார்த்தோம்னா டூப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா இது மெப் பண்ணும், அனட்டமியை மெப் பண்ணுறதோட சேர்த்து identify the reflex, the rule out the DVT, and essential before any surgery. Functional tests like Trendelenburg test, Pratt test, Schwartz test, and photophlethosmography, that measure the venous refilling time. CTMR venography only if the pelvic vein obstruction ஆன மட்டும் தேவைப்படும். வெரிகோஸ் வெயின் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தமாக இருந்தால் வெரிகோஸ் வெயின் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ட்ரெண்டலன்பர்க் டெஸ்ட்னு சொல்கிறேன்டா ஸ்பீனோஃபிமோரல் ஜங்ஷன் கம்பிட்டன்சியை செய்கிற டெஸ்ட். பேஷண்ட்டை படுக்க வச்சு போட்டு என்னையும் லை டவுன் த பேஷண்ட் இந்த லெக் எலிவேட் டு எம்டி த வெயின் ஃபுல்லாக வெயின் எம்டி பண்ண வரைக்கும் லெக் எலிவேட் பண்ணணும். அது பிறகு டோனிகேட்டை டோனிகேட் அப்ளை பண்ணி போட்டு அப்பத்தாய்க்கு வந்து டோனிகேட் அப்ளை பண்ணிவிட்டு பேஷண்ட்டை வந்து எலும்ப சொல்லணும், ஸ்டாண்ட் பண்ண சொல்லி போட்டு பார்த்தா பாசிட்டிவ் என்னென்னா வெயின் ஃபில் ரேப்பிட்லி ஃப்ரம் எபவ் வென் டோனிகேட் ரிலீஸ்ட். இப்போ டோனிகேட்டை வந்து ரிலீஸ் பண்ண உடனே என்ன நடக்குமெண்டா வெயின்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக ரேப்பிடாக என்னையுமெண்டா ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம், சஃபினோஃபிமோரல் ஜங்ஷன் வந்து இன்கம்பிட்டன்ஸ்ன்னு அர்த்தம். இஃப் வெயின் ஃபில் பிஃபோர் ரிலீஸ், அதாவது நம்ம டோனிகேட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து வெயின் வந்துட்டு ஃபில் ஆகிட்டாமண்டா அது பெர்ஃபரேட் இன்கம்பிட்டன்சின்னு சொல்லுவோம். பரட் டெஸ்ட், அதாவது அசஸ் த பெர்ஃபரேட்டர் வெயின் இன்கம்பிட்டன்சி. பெர்ஃபரேட்டர் வெயின் இன்கம்பிட்டன்சியை பார்க்கறதுக்கு தான் பரட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். 2 பேண்டேஜஸ் அப்ளை பண்ணி போட்டு ஒன்றை வந்து என்ன செய்வோம்னா ரோல் டவுன் ஃப்ரம் த க்ரோயின்ஸ்லேருந்து ரோல் டவுன் பண்ணுவோம். 1 ரோல்ட் அப் ஃப்ரம் த ஃபுட், ஒன்றை க்ரோயின் ரீஜன்லேருந்து கீழ் நோக்கி சுற்றுவோம். இன்னொன்றை காலிலேருந்து மேல் நோக்கி சுற்றுவோம். where they meet, bulging vein indicate incompetence perforator. அப்போ அப்படியே சுற்றி வரக்குள்ள ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணக்குள்ள பல்ஜிங் வெயின் வந்து பல்ஜிங் ஆகிக்க போகுது. அது நமக்கு சொல்லுவோம் ஓகே இன்கம்பிட்டன்ட் பெர்ஃபரேட் வந்து இன்கம்பிட்டன்ஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். பெர்கஷன் டெஸ்ட், அதாவது ஸ்வாட்ஸ் டெஸ்ட், அதாவது அசஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த சூப்பர்ஃபிஷியல் வெயின் கண்டினியூட்டியை பார்க்குது. டெப் த வெயின் அட் த க்ராயின் வைல் பல்பேட்டிங் த லோவர் டவுன், அப்படியே பல்பேட் பண்ணி கீழே அப்படியே போகிறது. ஏர் ஃபீல் த்ரில் இண்டிகேட் த பெட்டன் கொலம் ஆஃப் த பிளட் பார்த்து போகிறது. டெல்பே பெர்தஸ் டெஸ்ட், அதாவது அசஸ் த டீப் வெயின் பெட்டன்சி அசஸ் பண்ணுறது. அதாவது டூனிகேட்டை அப்ளை பண்ணிவிட்டு பேஷண்ட்டை நடக்க விட்டோன்னு என்ன நடக்குமெண்டா இஃப் சூப்பர்ஃபிஷியல் வெயின் கொலாப்ஸ் இருந்த நேம்ண்டா டீப் வெயின்ஸ் பேட்டன், டீப் வெயின்ஸ் நேம் ஓகே அறிக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை.
if a vein distant or pain increase ஆகாமல் என்ன அர்த்தம், டீப் வெயினும் வந்து obstruction, அதாவது பேட் ப்ரோக்னோசிஸ் பேட்டாக இருக்கின்ற கண்டிஷன், டீப் வெயினும் வந்து பிரச்சனைன்னு போகும். அப்போ சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் முடியும். டெண்டலன்பர்க் வந்து பார்த்தமாக இருந்தால் சஃபினோ ஃபீமோரல் ஜங்ஷன் வேல்வை வந்து கம்பிடென்சியை பார்க்கறதுக்காக, ப்ரெட் டெஸ்ட் வந்து பெர்ஃபரேட்டஸுக்காக, வெரிகோஸ் வெயின்ட கம்ப்ளிகேஷனை பார்த்தமாக இருந்தால் சூப்பர்ஃபிஷியல் த்ரோம்போஃப்ளபைட்டிஸ் வரலாம். அதாவது பெயின்ஃபுல் ரெட் கோட் லைக் வெயின், ட்ரீட் வித் NSAIDs compression and low molecular weight heparis if near the saphenofemoral junction இடையே வந்தால். Bleeding from the thin walled varix, emergency, so elevate the leg, direct pressure and later ligation and the excision. Venous ulcers, அதாவது venous ulcers வந்து hard to heal பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ட்ரீட் வித் கம்ப்ரெஷன், wound care, சர்ஜரி பண்ணணும். எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இச்சி ஸ்கேலி ஸ்கின், டாபிக்கல் ஸ்டீராய்டு கம்ப்ரெஷன் கொடுத்து சரியாக்குது. வெரிகோஸ் வெயின் பார்த்தோம். ஓகே, இதையும் பார்த்தாச்சு. டெக்டிக்ஸ் ஃபார் ப்ளீடிங் ஃப்ரம் த நோட்ஸ், அதாவது பேஷண்ட் வித் அ லார்ஜ் வெரிகோஸ் வெயின் ப்ரெசன்ஸ் வித் அக்யூட் ப்ளீடிங் ஃப்ரம் த ரப்சர்ட் வெரிக்ஸ். அப்போ என்ன செய்யணும், ஒஃபண்ட் ஆஃப்டர் மைனர் ட்ரோமா, சின்ன ட்ரோமா பிறகு லார்ஜ் ப்ளீடிங் ஆகுதுன்னு அர்த்தம், அக்யூட் ப்ளீடிங். அப்போ எமர்ஜென்சி டெக்டிக்ஸ், எமர்ஜென்சி இதை ஃபுல்லாக பண்ணணும். அதாவது immediate first elevate the leg above the heart level to reduce the venous pressure and apply the direct pressure with the sterile gauze or fingers. Apply a tight pressure bandage. Do not use a tourniquet unless bleeding is life threatening and uncontrollable and risk of ischemia. அதுபோல் என்ன hospital treatment, suture the ligation of the bleeding vein under the local anesthesia and exist in the varix. Plan for definitive treatment, அதாவது ablation or stripping the full varicose vein எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணணும். Once acute inflammation subside, acute inflammation குறைஞ்சது பிறகு ப்ளீடிங் வேரிக்ஸ் வந்துட்டு லிஃப்ட் அண்ட் ப்ரெஸ், லிஃப்ட் பண்ணி போட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். கிராவிட்டி இஸ் யுவர் ஃப்ரெண்ட், கிராவிட்டிக்கு எதிராக. கன்ஜெனிட்டல் வீனஸ் டிஸ்ப்ளேஷியா, கன்ஜெனிட்டல் வீனஸ் டிஸ்ப்ளேஷியான்னு சொல்லி பார்த்தோமா இருந்தால் கிளிப்பர் டெரென்யூ சிண்ட்ரம், பெர்கீஸ் வெபர் சிண்ட்ரம். அதாவது கிளிப்பர் டெரென்யூ சிண்ட்ரம் என்னென்னா கிளிப்பல் ட்ரெனயூஏ சிண்ட்ரம், அதாவது இது ஒரு ட்ரைட், அதாவது கெப்பிலரி மல்ஃபார்மேஷன், அதாவது போர்ட்டல் வைன் ஸ்டெயின்னு சொல்லுவோம். அதாவது கெப்பிலரி மல்ஃபார்மேஷனோட சேர்ந்து வீனஸ் மல்ஃபார்மேஷனும் இருக்கும், அதோட லிம்ப் ஹைப்பர்ட்ரோஃபியும் இருக்கும். வீனஸ் மல்ஃபார்மேஷன் என்ன, வெரிகோஸ் வெயின், பர்சிஸ்டன்ட் எம்ப்ரியோனிக் வெயின்ஸ் இருக்க போகுது. லிம்ப் ஹைப்பர்ட்ரோஃபி, போன் சாஃப்ட் டிஷ்யூ க்ரோத் இருக்க போகுது. இது மூணு மீக்கிறத பார்த்தோம்னா கிளிப்பல் ட்ரெனியோய் சிண்ட்ரோம் சொல்லுவோம். பேக்கஸ் வெபர் சிண்ட்ரோம்னு சொல்கிறது அட்ரியோவீனஸ் ஃபிஸ்டியூலா, அதாவது அட்ரிக்கும் வீனஸுக்கும் இடையில் ஃபிஸ்டியூலா ஒன்று இருக்க போகுது, அதோட ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். இது ஹை அவுட்புட் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க்கு வழிவகுக்கும். டயக்னோசிஸ் எம்ஆர்ஐ, எம்ஆர்வி, சிடி angiography, duplex ultrasound. Conservative treatment, compression therapy, intervention like embolization for the AV, fistula, sclerotherapy, surgical complex and high recurrence debulking procedures and avoid aggregation strippers to risk for the massive bleeding. Strippers யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வேண்டாம். சம்டைம் ஏவி அட்ரியோவீனஸ் ஃபிஸ்டியூலா இருந்தால் என்ன செய்யும், ரிஸ்க் ஆஃப் மெசிவ் ப்ளீடிங் வழிவகுக்கும். ஓகே, இப்போ அடுத்ததில் வந்து டிவிடி சம்மந்தமாக தான் பார்ப்போம்.